வெல்கம் டு விஜய் தமிழ். ஒருத்தன் கேட்டிருந்தாங்க என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி வீடியோ போடுறேன் ஜே ஆஸ்பிரன்ஸ்க்கு எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், எப்படி எங்க டைம் மேனேஜ் பண்ண அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 11 பாயிண்ட்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கேன். எப்படி எங்க டைம் மேனேஜ் பண்ணணும் ஜே ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபுல்லா பாருங்க. முதல்ல பார்ப்போம் அண்டர்ஸ்டாண்டிங் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம முதல்ல ஜெயினா நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெயின்றது நீங்க ஸ்பிரிண்ட் மாதிரி கிடையாது, அது ஒரு மேரத்தான். நீங்க த்ரூ அவுட் தி ப்ராசஸ் நீங்க ஒர்க் பண்ணணும். இப்போ கடைசி நிமிஷத்துல படிச்சுட்டு எல்லாத்துக்கும் கடைசி நிமிஷத்துல படிச்சு மாசன மார்க் வாங்கிடலாம் அப்படி கிடையாது. ஜெயின்றது இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 6th இருந்து படிப்பாங்க, சில பேர் 9th இருந்து படிப்பாங்க, சில பேர் 11th ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் 12th ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்படி இருக்காங்க. ஸோ ஆனா இதுல இருந்து சக்சஸ் ஆகிறாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ சில பேர் இதுல மோஸ்டா சக்சஸ் ஆவாங்க, சில பேர் இங்கே படிச்சு டக்குன்னு சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப நீங்க 12th பாதியில ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா சக்சஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஜெயின்றது 2 வருஷம் போர்ஷன். நீங்க பாத்துக்கணும், 11th ஃபுல் போர்ஷன், 12th ஃபுல் போர்ஷன். இப்ப நீங்க 11th இருந்து ஆரம்பிச்சாதான் நீங்க கொஞ்சமாச்சா மார்க் வாங்க முடியும், கரெக்டா? ஸோ இப்ப 6th படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது தேவையில்லை. 9th இருந்து படிக்க ஆரம்பிச்சா 11th 12th போர்ஷன் பேசிக்ஸ் படிச்சு 11th இருந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த பண்ணலாம். ஸோ ஜெயின்றது ஒரு மேத்தட். நீங்க த்ரூ அவுட் தி ப்ராசஸ் ஒழுங்கா படிக்கணும், ஸ்டார்டிங்ல இருந்து புரிஞ்சு படிக்கணும். கடைசி நிமிஷத்துல படிச்சு அப்படியே போயிடலாமா வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்படி டைம் முதல்ல அப்படி. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம், கிரியேட்டிங் ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளான். ஸோ இப்போ சில பேருக்கு வந்து பிசிக்ஸ் பிடிக்கும், மேக்ஸ் பிடிக்கும், ஆர்எல்ஸ் கெமிஸ்ட்ரி பிடிக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஸ்டடி ஸ்டார்ட் வச்சுக்கணும். இப்போ நீங்க ஒரு நாள் அப்படின்னு வரும்போது ஒரு நாள்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்கூல் போயிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு டைம் படிக்க டைம் இருக்கும், காலைல டைம் இருக்கும், அவங்க ஸ்கூல் போயிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு டைம் இருக்கும், கரெக்டா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், ஸ்கூல் டைம் கழிச்சு உங்களுக்கு படிக்கணும். என்னன்னா ஒரு நாள்ல கண்டிப்பா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் 3 படிச்சாகணும். என்னன்னா நீங்க அந்த 1 hour படிக்கிறீங்களோ, 1.5 hours படிக்கிறீங்களோ, 2.5 hours படிக்கிறீங்களோ, ஆனா 3 சப்ஜெக்ட் ஒரு நாள் கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஏன்னா கண்டிப்பா ரிவைஸும் பண்ணணும், கண்டிப்பா நீங்க நிறைய டாபிக்ஸ் படிக்கணும். ஏன்னா அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு, நிறைய நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பண்ண போட்டிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் நிறைய இருக்கு, அதுவே நிறைய படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட்லயும் கிட்டத்தட்ட 18 சாப்டர்ஸ் இருக்கு. 18 சாப்டர்ஸ் அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமா? அது ஸ்பிரிண்ட் கிடையாது. த்ரூ அவுட் தி ப்ராசஸ் எல்லாத்தையும் ஒரு சாப்டர்லயும் அத்தனை பேஜஸ் இருக்கும், அத்தனை கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க டெய்லி 3 சப்ஜெக்ட் படிக்கணும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி நீங்க அது உங்களோட ஸ்டடி பண்ணணும். எது நீங்க சீக்கிரமா முடிக்கலாம், எது நீங்க ஸ்லோவா முடிக்கலாம், எது உங்களுக்கு டஃபஸ்ட் சப்ஜெக்ட், எது உங்களுக்கு ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் டெய்லி 3 சப்ஜெக்ட் படிக்கணும். ரிவைஸ் பண்றீங்களோ புதுசாக படிக்கணும், ஆனா 3 படிக்கணும், புரிஞ்சுதா? ஏன்னா ஜெயின்றது 3 சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. சரி, ஓகே. பேலன்சிங் ஸ்கூல் அண்ட் ஜெய் ப்ரிப்பரேஷன். இன்டெகிரேட் ஸ்கூல் டாபிக்ஸ் இன்டு ஜெய். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கூல் தனி கிடையாது, ஜெய் தனி கிடையாது. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறது தான் கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கிறீங்க, ஜெய் மெயின்ஸ் அப்படின்னு எழுதுறீங்க, கரெக்டா? ஜெய் மெயின்ஸ் அட்வான்ஸ் தான் ஜெய் அட்வான்ஸ்டு, புரிஞ்சுதா? அதனால நீங்க ஸ்கூல்ல தனியா பிரிக்க கூடாது, ஜெய் ப்ரிப்பரேஷன் தனியா பிரிக்க கூடாது. நீங்க ஸ்கூல்ல என்ன படிக்கிறீங்களோ அதுதான் ஜெயில நீங்க படிப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இப்போ நீங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஏன்னா இப்போ என்சிஆர்டி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், கெமிஸ்ட்ரியில ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி மாதிரி கேட்குறாங்க. இப்போ நீங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெமிஸ்ட்ரியில் என்ன என்சிஆர்டியில் படிக்கிறீங்களோ அது நீங்க ஜெயில படிச்ச மாதிரி தான் ஆக்சுவலா சொல்ல போனா, புரிஞ்சுதா? அதனால இன்டிகிரேட் பண்ணிட்டு எதையும் டிஃப்ரெண்டா பார்க்காதீங்க. ஸ்கூல் தண்ணி ஜெய் தண்ணி டிஃபரன்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். ஏன்னா சேமா தான் கேட்பாங்க. இப்ப பேசிக்ஸ் எல்லாத்துக்குமே என்சிஆர்டி தான். ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன், பேசிக்ஸ் எல்லாத்துக்குமே என்சிஆர்டி மட்டும் தான், போய் செக் பண்ணிக்கோங்க. அதனால இன்டிகிரேட் பண்ணி இது முதல்ல பேசிக்ஸ் முதல்ல ஸ்கூல் டாபிக்ஸ் நடத்துவாங்கல்ல, அது பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அதுக்கப்புறம் சம்ஸ் போடுறதாகவும் பிஐக்யூஸ் போடுறதாகவும் வேற புக்ஸ் தனி சம்ஸ் போடுறது, ப்ராப்ளம் சால்விங், அதுக்கப்புறமா தான் நீங்க அது ஜெய் படிக்கிறது வரும். இதுக்கெல்லாம் படிக்கிறது தான் ஸ்கூல் டாபிக்ஸோட இன்டிகிரேட் பண்ணி படிக்கிறது தான் பேசிக்ஸ், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வரும் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் ஸ்டடி ஹார்ஸ். இப்போ அதான் நான் சொன்னேன்ல, டெய்லி நீங்க படிக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ டெய்லி ஸ்டடி ஹார்ஸ் வச்சுக்கணும். நீங்க தான் பிளான் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறீங்களோ ஏதாச்சும் நீங்க ஸ்டடி ஹார்ஸ் கண்டிப்பா வச்சுக்கணும். பிசிக்ஸ் என்ன படிக்கிறீங்களோ, கெமிஸ்ட்ரி என்ன படிக்கிறீங்களோ, ஆனா 3 கண்டிப்பா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த ஸ்டடி ஹார்ஸ்ல வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன்ல, எஃபெக்டிவா இருக்கும். எப்படின்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இப்போ லாங் டேர்ம் ஸ்டடி ஹார்ஸ் வச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். இப்போ நீங்க ஒரு 2 hours படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து 2 hours படிக்கிறீங்க, அதுவே மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு முடியாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அட் தி மேக்ஸிமம் 1 hour படிக்கிறீங்க, ஒரு 5 to 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு நார்மல் வாக் போங்க, ஆர்எல்ஸ் சும்மா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எதை பத்தியும் புக்கை யோசிக்காம, சப்ஜெக்ட் பத்தி யோசிக்காம சும்மா சாப்பிடுங்க, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, எங்கேயாச்சும் சும்மா நார்மல் வாக் அப்படி போயிட்டு வாங்க. ஏன்னா தொடர்ந்து 2 hours படிச்சீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 1 hour படிப்பீங்க, அதுக்கப்புறமா சும்மா படிச்சுட்டே இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சும்மா ரீடு மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க பாத்துக்கணும், சும்மா ரீடு மட்டும் தான் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கேன். ஸோ 1 hour படிச்சுட்டு 5 minutes பிரேக். 2 hours சிலவு பண்ணிக்க மாட்டீங்க. ஸோ 1 hour படிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கோங்க.
அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ரெகுலர் ரிவிஷன்ஸ் கம்பல்சரி. எது நீங்கள் படித்தாலும் ரிவிஷன் கண்டிப்பாக முக்கியம் தான். நான் ரிவிஷன் ஒரு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் சொல்லும் போது நான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ரிவைஸ் பண்ணணும், பேஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ணிருக்கணும். ஸோ வீடியோ பார்க்கணும், போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குவிக் சம்மரி நோட்ஸ், மைண்ட் மேப்ஸ் நீங்கள் படிக்கும் போதே ஒரு சம்மரி நோட்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். குட்டி 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 நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி படிக்கணும் அந்த மாதிரி படிக்கணும்ட்டு. ஸோ இது ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்கு ஞாபகம் வரணும். புரிஞ்சுதா? அதனால ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ரிவிஷன் பண்ணவே புதுசாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது, செட்டே ஆகாது. அதனால கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ். அதனால வீக்லி வீக் டாபிக்ஸ், மோர் ப்ராப்ளம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்க மேக்ஸை சொல்லிட்டு உங்க வீக்காக இருப்பீங்க, ஆனால் அது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர், பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் நான் போட்டிருப்பேன். போய் செக் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறைய டைம் கொடுத்து நிறைய போடுங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக சாப்டர்ஸ்லாம் கம்மியாக டைம் கொடுத்து ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, எதுக்கு அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. புரிஞ்சுதா? அதனால வீக்லி மார்க் டெஸ்ட், அதுக்கப்புறம் வீக் டாபிக்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் போடுங்க. நான் ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் அமைச்சிட்டே இருப்பேன் வாட்ஸ்அப் குரூப்ல. ஜாயின் பண்ணாதான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரமா. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜிங் பிரேக்ஸ் அண்ட் லீசர் டைம், ஷார்ட் வாக்ஸ். அதான் நான் சொன்ன மாதிரி அந்த எஃபெக்டிவ் ஸ்டடியாஸ் மாதிரி நீங்கள் பண்ணணும்னா ஷார்ட் வாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணுங்க. காலைல சீக்கிரமா இருந்துச்சு படிங்க. ஒரு 6 o'clock இருந்தீங்கன்னா 8 o'clock ஸ்கூல்னா ஒரு 1.5 hours 2 hours படிங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்தோடனே அந்த 1 hour அதுக்கப்புறம் 5 minutes 10 minutes பிரேக், 1 hour 5 minutes 10 minutes பிரேக், அந்த மாதிரி படிங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு எஃபெக்டிவா நீங்க படிச்ச மாதிரி இல்லை ஞாபகம் இருக்கும். நீங்க தொடர்ந்து 2 hours படிங்க, 1 hour படிப்பீங்க, அடுத்த 1 hour வந்து சும்மா ரீட் மட்டும் தான் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்காம படிச்சிருப்பீங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜஸ்டிங் தி பிளான் ஆஸ் நீடட். நீங்க சம்டைம்ஸ் நீங்க ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பீங்க, பிளான் படி போகாது. சம்டைம்ஸ் நீங்க பிசிக்ஸ் இந்த நேரத்தில் முடிச்சுன்னு நினைப்பீங்க, ஆனா அது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு 1/4 மணி நேரம். அதை நீங்க காம்பன்சேட் பண்ண கத்துக்கணும். அது போனா ஏன்னா போனா போட்டோம், ஏன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்ல காம்பன்சேட் பண்ணுவீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. காம்பன்சேட்னா இப்போ 1 hourல கெமிஸ்ட்ரி வச்சிருப்பீங்க, 45 minutes முடிக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா பிளானை விட்டுறாதீங்க. சம்டைம்ஸ் பிளான் 3மே செட் ஆகல ஒரு நாளைக்குன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்டடியாஸ் போட்டு தான் ஆகணும். காம்பன்சேட் பண்ணணும், காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸ்டேயிங் கன்சிஸ்டன்ட், அதான் நோ காம்ப்ரமைசேஷன். என்னன்னா காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் இவ்வளவுதான் படிப்பேன், அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சீங்கன்னா டார்கெட் கண்டிப்பா முடிச்சாகணும். அந்த கோலை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோலை முடிச்சாதான் நீங்க தூங்க போகணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அவாய்டிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸ்டே ஃபோக்கஸ்ட் அண்ட் மோட்டிவேட்டட் டிசிப்ளின். இப்போ ஒரு பிளான் போட்டீங்க, இந்த மந்த்ல இந்த டார்கெட், இந்த வீக்லி டார்கெட் முடிக்கணும், கோல் இன்னைக்கு நான் முடிக்கணும், அந்த மாதிரினா கண்டிப்பா முடிச்சே ஆகணும். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டே ஃபோக்கஸ். இருக்கிறதே ஒரே ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ 4 மாசம் இருக்கு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அவ்வளவுதான், ஜனவரி எக்ஸாம். ஸோ அதனால ஸ்டே ஃபோக்கஸ்ட், டிசிப்ளினா இருங்க. ஒரு நாள் இது நான் படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், கண்டிப்பா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் கவுண்டவுன் ஸ்ட்ராட்டஜி, டெய்லி ஷெட்யூல் போட்டு வச்சுக்கோங்க. எவ்ரிடே மார்னிங்லேயே போட்டு வச்சுக்கோங்க. காலையில போட்டு வச்சாதான், ஏன்னா காலையில போடணும், காலையில போட்டு வச்சு நைட் வரைக்கும் என்ன பண்ணுவேன் எழுதி வச்சிருங்க. எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா ஜெயிக்கலாம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் ரிவிஷன், ப்ராக்டிஸ் சம்ஸ், ரிலாக்ஸேஷன். நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாமே நீங்க டைம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம நல்ல காலேஜ்ல போய் சேர்ந்துடலாம். நிறைய மார்க். இன்னும் திரும்ப சொல்றேன், நம்ம டார்கெட் 200+, அட் தி மேக்ஸிமம் 210 220+. ஸோ புரிஞ்சுதா? ஆல் தி பெஸ்ட். ஈஸியா ஜெயிக்கலாம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் காமிச்சிட்டே இருப்பேன். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்ல கேட்கலாம், கமெண்ட்ஸோட கேட்கலாம். என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க, வீடியோ போடுறேன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.